வெற்றிவேல் முருகனுக்கு ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்தகுருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விஷசே பவரோகிணாं நிதயே சர்வவித்யானாं ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்பிராணசக்ஷுः ஸ்ரோத்ரம் தோ பலமிந்திராணி ச சர்வாணி சர்வம் உபனிஷதம் மாமா பிரம்மம் நிராகரோ அநிராகரணமேஸ்து அநிராகரணமே அஸ்து ததாத்மானி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு யோகச்சூடாமணி உபனிஷத்தினுடைய 91வது மந்திரத்தை பார்க்கலாம். இதில் பிராணாயாமத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லிக்கிட்டே வருது. யாவது பத்தோ மருத தேகே தாவது ஜீவோ ந முஞ்சதி. இந்த எதுவரை இந்த மருதம் காற்றானது உள்ள கட்டப்படுகிறதோ அதுவரை தாவது ஜீவோ ந முஞ்சதி, அதுவரை அது விடுதலை ஆகாது. இந்த காற்று உள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகுது? பிராணசக்தியாக பிரிஞ்சு எல்லாத்தையும் இயக்கிறதுனால இது அது சிந்தனையே போயிடுது. இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா, அதுவாக இருக்கும் நீ பரம்பொருளாக இருக்கும் நீ வேறொன்றாய் வாழ்கிறாய். என்ன பார்வை என்னது? பெர்செப்ஷன் தப்பாக இருக்குது. நம்மளுடைய பார்வை தப்பாக இருக்குங்கிறது நமக்கு தெரியல. இது யார் சொல்லணும்னா குருவை தவிர வேறு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. குரு தன்னிச்சையாக சொல்கிறாருன்னா இல்லை, வேதம் சொல்கிறத சொல்கிறார். அப்போ நம்மளுடைய பார்வை மாறினா வாழ்க்கை மாறிடும். அதுதான் இப்போ குரு என்ன பண்ணுறாங்க, வலியுறுத்துகிறாங்க. உங்கள் பார்வை தப்பு. பொய்யை டார்கெட் வச்சு இப்போ பொய்யுக்காக உயிரை விட்றானா இல்லையா? ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டானா உடனே உயிரை விட்றாரு அவர். என்ன காரணம்? பொய்யை டார்கெட் பண்ணார், அந்த பொய் கிடைக்கல, அதுக்காக அவர் உயிரே விடுறாரு. அது மாதிரி எத்தனை இப்போ துக்கம்லாம் காரணம் என்ன? துக்கம் பயம் குழப்பம்லாம் என்ன காரணம்? பொய்யை டார்கெட் பண்ணுறது. பொய்யை டார்கெட் பண்ணுறது வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒன்று இப்படி தான் நடக்கணுங்கிறீங்க, நீ என்ன அது சொல்கிறது? நீயே அடிமை, நீயோ வேலைக்காரன், நீயோ கைது செய்யப்பட்டு தான் இங்கே இருக்க. 3 முக்கியமான விஷயத்தை மறக்கவே கூடாது. உனக்கு அறிவு இல்லைன்னா, மெய்யறிவு இல்லைன்னா நீ கைது, வேலைக்காரன், அடிமை, அப்படி தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் நீ யார் உண்மையான்னு கேட்டால் நீ பரம்பொருள். நீ வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு? என்ன காரணம்? நீ யாருன்னு உனக்கு தெரியல. எல்லாரையும் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்க, இத்தனை டிகிரி போட்டுக்கிற, நீ யாருன்னு உனக்கு தெரியுமான்னா தெரியாது. அதனால் உன்னுடைய செயல்பாடுகளாக என்ன இருக்குது? பொய்யை கான்சன்ட்ரேட் பண்ணியே இருக்குது. இல்லைன்னா ஒரு எக்ஸாமினேஷனில் ஃபெயிலானா இறந்து போவாங்களே. ஏன்? டார்கெட் என்னது? பொய்யை டார்கெட் பண்ணுறாரு, அது கிடைக்கல. உடனே ஒரு இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? நினச்ச வாழ்க்கை அமைக்கிறாராம். என்ன நினச்ச வாழ்க்கை? பொய்யான வாழ்க்கை. உனக்கு சாப்பாடு இல்லையா, ட்ரெஸ் இல்லையா? இந்த கேள்வி திரும்பி கேட்கணும். கோடீஸ்வரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும். உனக்கு என்ன சாப்பாடு இல்லையா, தங்குற இடம் இல்லையா, ட்ரெஸ் இல்லையா? எதுக்காக மரணத்தை நோக்கி போகிற? தெரியுதில்ல எந்த அளவுக்கு அறியாமைன்னு? இந்த அளவுக்கு எல்லா குற்றங்களுக்கும் காரணம் அறியாமை தாங்க. எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் அறியாமை தான். அது பேர் அத்தியாசம்னு சொல்லுவோம். அத்தியாசம் என்னது? இந்த ஒன்றை தப்பாக பார்க்குறது,
திரோபவம் விக்ஷேபம்னு பார்த்தோமா, ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு. உண்மையை மறைக்குது, பொய்யை உண்மையாக காட்டுது. அது யாருக்கு தெரியும்? குருவுக்கு தெரியுது. குருவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? குரு பரம்பரையில் அவர் காதில் வந்திருக்கு. அதை இப்போ அவர் எடுத்து சொல்கிறார் இல்லையா? இப்போ இப்போ இந்த பிராணன் தான் உள்ள எல்லா வேலையும் செய்யுதுன்னா, பிராணனுடைய இந்த வேகத்தை முதல்ல குறைக்கணும். அதான் நிறுத்தம்னு பேர். வேகத்தை குறைக்கிறது தான் நிறுத்தம். பஸ் ஸ்டாப்பில் எப்படி பஸ்ஸு நிற்கு அப்புறமா போகுதோ, இப்போ ஒரு நாளைக்கு 21,600 இருக்கா? 21,600 சுற்றுதா? அதை வெறும் 600 சுத்தாக மாற்றுறது, இல்லை 1,600. நிச்சயமாக 21,600க்கு மேலே தான் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். 21,600 சுற்று மூச்சுக்கு உள்ளே வழியாவுக்கு இவன் எவ்வளோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்? 90 வயசுனா 60 வயசு ஆகிடுது. ஏன் எக்ஸ்ட்ரா மூச்சை பிரயோகிக்கிறான். ஆனால் நிறுத்தினோம்னா நம்மளுடைய வேகம் குறைஞ்சிச்சின்னா விவேகம் செயல்பட ஆரம்பிச்சிடும். ரெண்டும் பேரெலாம் நடக்காது. வேகம் இருந்தால் விவேகம் இருக்காது, விவேகம் இருந்தால் வேகம் இருக்காது. வேதம் என்ன பண்ணுது? வேகத்தை குறைங்குது. வேகத்தை குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக நீ விவேகமாக ஆயிடுவே. அதனால் தாவத்து ஜீவன் முச்சதி, அது வரைக்கும் அந்த ஜீவன் விடுதலை அடையவே அடையாது. அந்த பிராணனுடைய அந்த செயல்பாடுகள்லையே ஒன்று ஒன்றா மாற்றி 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 சிந்திச்சு போய் பின்னாடியே போகும். யாவத் திருஷ்டி புருவ மத்தியே, எதுவரை உனக்குடைய பார்வை புருவ மத்தியில் நிற்கிறதோ தாவத்து கால பயம் குதக, அதுவரை அவனுக்கு யமபயம் எப்படி இருக்கும்? இருக்காது. இது பிராணாயாமம் பண்ணும்போது உங்களுடைய பார்வை இந்த இடத்துல இருக்கணுங்குது, புருவ மத்தியில் இருக்கணும்னு சொல்லி. அல்பகால பயாத்து பிரம்மா பிராணாயாம பரோபவேத்து. அல்பாயுசில் போயிட போகிறோம் நம்மன்னு சொல்லிட்டு பிரம்மாவே பிராணாயாம பராவாக இருக்காராம். ஏன்னா குரு செஞ்சால் தானே சிஷ்யர்களை செய்ய சொல்ல முடியும். தான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை தான் சிஷ்யர்களுக்கு சொல்ல முடியும். தான் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. எடுபடாது. அந்த வாக்குக்கு சக்தி பிறக்காது. எப்போ ஒரு விஷயத்தை அவங்க தான் பயன்படுத்துகிறாங்களோ இல்லை அந்த நிலையை கடந்திருப்பாங்க, அப்போ அவங்க சொல்கிற உபதேசம் தான் என்னவாகும்? கேட்குறவங்கள தொடும், இல்லைன்னா தொடாது. புரியுதா? அல்பகால பயாத், அல்பாயுசில் போயிடுவோங்கிறதுனால அந்த பயத்தினால தான் பிரம்மா பிராணாயாம பரோபவைத்து, அவரே பிராணாயாமம் பண்ணிகிட்ருக்காரு. காலை மதியம் மாலை இரவு. யோகினா முனைய சைவ ததக பிராணான் நிரோதையேத், அப்படி பிராணத்தை நிறுத்தக்கூடிய, அதாவது வேகத்தை நிறுத்தக்கூடிய காரியங்களை யோகினாம் முனையக சைவதத்தக பிராணான் நிரோதையே, யோகிகளும் முனிவர்களும் இந்த வேகத்தை குறைக்கிறார்கள், நிறுத்துகிறார்கள். षड्विंशद अंगुली हंसः பிரயாணம் குருத்தே பகிஹி. பிரயாணம் பண்ணும்போது, பிரயாணம்னா இறுதி மூச்சு, மரண காலத்தில் ஒருத்தவன் சாமானியன் இறக்கும்போது षड्विंशத 26 இன்ச்சு சங்கிலி. இப்போ சாதாரணமாக 12 போனால் 26க்கு போயிட்டான். பெருமூச்சு விடுறான், அதோட போய் பெருமூச்சு விட்டுருவாங்கள்ல, அதை இங்கே சொல்லுது கிளீனாக. 26 இன்ச்சு அங்குலி ஹம்சக பிரயாணம் குருத்தே பகிஹி, வெளியே போகிறது. இறக்கும்போது அவனுடைய சுவாசம் 26 இன்ச்சுக்கு போகிறது, இழுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. வாம தட்சிண மார்க்கேன்னு பிராணாயாமம் விதீயத்தே. இடது பக்கத்தில் ஆரம்பித்து வலது பக்கத்தில் முடிக்கணும், வலது பக்கத்தில் ஆரம்பித்து இடது பக்கம், இதுதான் பிராணாயாமம் விதீயத்தே, விதிமுறை. சுத்தமேதி யதா சர்வம் நாடி சக்கரம் மலாக்குலம்
ததைவ ஜாயத்தே யோகி பிராணசங்கிரகண க்ஷமக. இப்போ பிராணனை நம்ம வந்து உள்ளே இழுக்கிறோம், நிறுத்துகிறோம், வெளியில் விடுறோம். அந்த நிறுத்துகிற தருணம் நம்ம வசப்படாது. கொஞ்சம் நேரத்தில் அது என்ன ஆகிடும், டக்குன்னு வெளியில் போகணும்னு வேகப்படுத்தும். அதுமாதிரி இழுக்கிறத மெதுவாக இழுக்க முடியாது, விடும்போது மெதுவாக விட முடியாது. ஏன்னா ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் நீங்கள் தம் கட்டினீங்கன்னா அது வேகமாக தான் அது பிச்சுக்கிட்டு போகும். இந்த நிலை வந்து ஒரு இடத்துல வசப்படும். மெதுவாக இழுப்ப, எவ்வளோ நேரம் நீ விரும்புறியோ அவ்வளோ நேரம் நிறுத்துவ, மெதுவாக விடுவ, வெளியிடுறது அதெல்லாம் வசப்படும். பிராணன் வசப்படுறது உங்கள் வசத்தில், உங்கள் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அது செயல்படும். இப்போ உங்கள் எண்ணத்துக்கு ஆரம்பத்தில் செயல்படாதுல்ல, அது சொல்லுது. எதா சர்வம் நாடி சக்கரம் மலாக்குளம். இப்போ எல்லாருக்கும் பிராணாயாமம் பண்ணாததுனால 2 சக்கரம் தான் வேலை செய்யுது. மூலாதாரமும் சுவாதிஷ்டான சாப்பாடு செரிக்கிறது போகம் 2 சக்கரம் தான் தானாக செயல்படுது, ஆடு மாடு மாதிரி. அந்த 2 சக்கரம் செயல்பட பாக்கி 4 சக்கரம் என்னவா இருக்குன்னா அசடுகளால். ஏன்னா டெய்லி சுத்தம் பண்ணணும். ஏன்னா அந்த பைப் லைன் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அந்த பைப் லைன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு முன்னாடி காற்றை விடுறாங்க. காற்று இருக்கிற தூசு தும்மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் தள்ள பிற்பாடு அதில் ரத்தம் போகுது. அந்த ரத்தம் போகிறதுக்கு முன்னாடி காற்று போகுதில்ல, அப்படி போனால் அந்த பைப்பில் இருக்கக்கூடிய சக்கரத்தில் இருக்கக்கூடிய அசடுகள்லாம் நீங்கி சக்கரம் சுத்தாமல் இருக்கிற சக்கரம் லைட்டாக அசையும். பிராணாயாமம் தொடர்ந்து கொடுக்க ஒவ்வொரு சக்கரமாக அது என்ன பண்ணும், இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லா சக்கரமும் இயங்குனா அப்போ தான் சொல்லுது எல்லா செல்லுக்கும் பிராணசக்தி கிடைக்குது. அப்போ எல்லா செல்லுக்கும் பிராணசக்தி, உயிர் சக்தி கிடைக்கிறதுனால உடம்புல உள்ள எத்தனை உறுப்புகள் நின்று இருந்துச்சோ அத்தனை உறுப்புகளும் நல்லா செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ முதல்ல செரிமான சக்தியில் ஆரம்பித்து எல்லா சக்தியுமே இயல்பாக சாதாரணமாக வேலை செய்யும். இந்த பிராணாயாமத்தினால நாடி மண்டலம், நரம்பு மண்டலம், தசை மண்டலம் எல்லாத்தையும் செல்லுக்கும் உயிர் கொடுக்குது, பிராணனை கொடுக்குது, உற்சாகத்தை கொடுக்குது, உத்வேகத்தை கொடுக்குது. ஜாமாய் நின்ன அந்த சக்கரங்கள் சுத்த ஆரம்பிக்க நாடி சக்கரம் மலாக்குளம். நாடி சக்கரம் மலத்தினால ஜாமாய் இருந்துச்சுல, அது சுத்திகரிக்க சுத்திமேத்தி ததேவ ஜாயத்தே யோகி பிராணசங்கரன் சமக. அப்போ தான் ஒரு யோகி இந்த பிராணனை தான் வசப்படுத்துகிறான். இந்த எல்லா சக்கரங்களுக்கும் எவ்வளவு சக்கரத்துக்கு எவ்வளவு பிராணசக்தி வேணுமோ அவ்வளவு பிராணசக்தியை நீங்கள் இழுத்துக்கலாம். பிராணாயாமம் என்ன பண்ணுது, கும்பகம் ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்துது. டிப்ரெஷனை ஏற்படுத்தின வேகத்துக்கு வெளியிலேருந்து நல்ல காற்றை பிராணசக்தியாக உள்ளே இழுக்குது. புரியுதா? அப்போ பிராணனை இழுக்கிறது, நிறுத்துறது, விடுறது, மறுபடியும் வலது பக்கத்துலேருந்து இழுக்கிறது, நிறுத்துறது, இடது பக்கமாக விடுறது. என்ன விசேஷம்னு சொன்னால் பிராணன் வசப்படுவதற்கான வல்லமை அவன் பெறுகிறான். எல்லா சக்கரங்களும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. எல்லா நாடிகளும் எல்லா நரம்புகளும் பிராணசக்தியினால் பூர்த்தி செய்யப்படுது. எல்லா மண்டலங்களும் சரியாக வேலை செஞ்சால் அவனுடைய ஆயுள் கூடுகிறது. இப்போ உடம்புல தலையை வலிக்குது, காலை வலிக்குது, கண்ணை வலிக்குது, காது வலிக்குது, எல்லாம் என்னது, பிராணசக்தி எங்கே பிளாக் ஆகுதோ அங்கே வந்து அவனுக்கு நோய் உற்பத்தி ஆகிறதுக்கான காரணமாகிடுது. இந்த பிராணசக்தி எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்குது. ஏன்னா ஆற்றல் வந்து இந்த பிராணன் வந்து வெப்பத்தோடு தான் போகுது, உள்ளே பயணிக்குது. கூலாக அது போகிறதில்ல. ஒரு நேரம் வெப்பம், ஒரு நேரம் கூல்னு பேலன்ஸ் பண்ணுற தத்துவத்தோடு தான் போகுது. அதனால் உடம்புனுடைய ஹீட்டானது பேலன்ஸ் செய்யப்படுது. எத்தனை நன்மைகள் பாருங்கள். உடம்புக்கு தான் எல்லாம் உடம்புக்கு தான். இப்போ இந்த பிராணன் யாரோட தொடர்பு கொண்டிருக்கு, மனதோடையும் தொடர்பு கொண்டு இருக்கிறது. பிராணன் ஈக்குவல் டு மனம்னே சொல்லலாம். பிராணன் இருந்தால் தான் மனம் வேலை செய்யும். பிராணன் இல்லைன்னா மனம் வேலை செய்யாது. மனம் வேலை செய்யலைன்னா பொறிகள் வேலை செய்யாது, புலன்கள் வேலை செய்யாது, மனுஷனே வேலை செய்ய மாட்டான். அப்போ இந்த பிராணன் யாரை இயக்குது, முதல்ல
பிராணன் சித்தை இயக்குது, சித்தை தொடர்பு கொள்ளுது, அது வீரியத்தை தொடர்பு கொள்ளுது, அது 7 தாதுகளையும் தொடர்பு கொள்ளுது, அப்புறம் மனதை தொடர்பு கொள்ளுது, உடம்பையும் தொடர்பு கொள்ளுது, மனசையும் தொடர்பு கொள்ளுது, உயிரையும் தொடர்பு கொள்ளுது. ஏன்னா பிராணனுக்குள்ளே தான் உயிர் இருக்குது. பிராணன் ஒரு வாகனம் ஆச்சா. ஸோ இது அங்கே இருக்கிற விஷயம். அடுத்தது பத்த பத்மாசனம் யோகி பிராண சந்திரேன்னு பூரையே. நல்லா லாக் பண்ண பத்மாசனத்தில் உட்காந்து பிராணனை சந்திரேன பூரையே, சந்திர நாடினால் இடது மூக்கால் இழுக்கிறான், பூரிக்கிறான். தாரையே துவா, திருது நேரம் தாரணா பண்ணுறான். யதாசக்தின்னு சொல்ல 1:4:2ன்னு சொல்லுவாங்க. இடையில என்னென்னா நீங்கள் 1:4:2லாம் வந்துட்டு மிஷினை பார்த்துக்கிட்டு இந்த கவுண்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ஆரம்ப காலத்தில் சிரமமாக இருக்கும். எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ ஸ்லோவாக மெலோடியாக இழுத்து எவ்வளோ நேரம் நிறுத்த முடியுமோ மல்லு கட்டாமல் போராடாமல் சண்டை போடாமல் மெலோடியாக நிறுத்தி மெலோடியாக வெளியில் விடணும் சொன்னோம்ல. அதுக்கு மந்திரம் இப்போ கிடச்சிருக்கு. என்ன அழகாக சொல்லி பாருங்க, தாரையே யதாசக்தியாக, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சக்தி முடியுமோ அவ்வளோதுக்கு தாரணை பண்ணுங்க. பூயக சூரியன்னு ரே செய்யது, பிறகு சூரிய நாடினால் வலது மூக்கால் வெளியில் இடுங்க. அமிர்த உததி சங்காச கோஷீர தவலோபம, அமிர்த கடல் உள்ள பொங்கும், சங்காசம் பிரகாசிக்கும், கோஷீர பசும்பாலை போல, தவலோப்பம வெண்மையான நிறத்தை உண்டாக்கும். இதுதான் திருப்பாற்கடல்னு சொல்கிறது. பால் கடல்னு சொல்கிறோம் இல்லையா, திருப்பாற்கடல். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடே ஜட்ராக்னி எரிய ஆரம்பித்து தண்ணியெல்லாம் சேர்த்து எல்லாம் பார்த்து அப்போயே அது வெள்ளை நிறத்தில் தான் இருக்குமா, பால் நிறத்தில் தான் இருக்குமா. சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி உணவு போகும்போது இதுவாக போகுது, சாலிடாக போகுது. உள்ளே போனோடனே அது டைலூட் ஆகிடும். அந்த டைலூட்டுடைய கலர் வந்து ஒயிட்டு. பிராணாயாமம் ஒழுங்காக வேலை செஞ்சால் ஒயிட்டு, இல்லைனா மஞ்சளாக மாறும், எந்த கலராக வேணும். இது ஆரோக்கியத்தை குறிக்குது. அதுதான் சொல்லுது அமிர்த உததி. அமிர்த உததினா அமிர்தம், அமிர்தக்கடல், சங்காசம் வெளிச்சம், கோஷீர பசுனுடைய பால் தவலோப்ப வெண்மை நிறம், தியாத்வா சந்திரமசம், அவன் சந்திரமசம் பிம்பம், அவனை தியானத்தில் அவனுக்கு சந்திரனுடைய பிறை தெரியும், பிம்பம் தெரியும். பிராணாயாமத்தினால சுகி பவேத், அவன் ஒரு விதமான சுகத்தை அனுபவிக்கிறான். இப்போ தியானம் பண்ணால் ஸ்டார் தெரியுங்கிறது இதில் வருது. எனக்கெல்லாம் முதல்ல ஆரம்பித்த உடனே 1 வீக்லேயே வந்துடுச்சு. அப்போது ஸ்வரன் பிரஜ்வல சஞ்சுவாலா பூஜ்யாம் ஆதித்ய மண்டலம் தியாத்வா ஹிருதி சிதம் யோகி பிராணாயாமே சுகி பவேத். இப்போ தியானம் பண்ணும்போது புரோமதியில் பண்ணோம். அதனால் அவனுக்கு வந்து இந்த சுகமும் அமிர்த உததியும் வெளிச்சமும் பால் நிறமும் தென்பட்டுச்சு. இப்போ ஸ்வர பிரஜ்வல சஞ்சுவாலம் பூஜ்யம் ஆதித்ய மண்டலம், சூரியனை நினச்சி, சூரியன் எங்கே ஹிருதயத்தில் இருக்குல்லையா சுடர், அதை சூரியனாக நினச்சி, இருதயத்தில் ஒரு அக்னி இருக்குல்ல ஹிருதய அக்னி முக்கிய, அதுதான் பிரமுக, அதுதான் உயிர். அந்த சுடர் இருதயத்தில் இருக்கும்போது அதை சூரிய மண்டலமாக நினச்சி அதை தியானித்தால், ஹிருதயத்தில் தியானித்தால் அது பிரஜ்வலம் நன்றாக சுடர்விடும், நன்றாக சுடர்விடும், நன்றாக விளங்கும், நன்றாக பிரகாசிக்கும். அச்சா ஹிருதயத்வா தியாத்வா ஹிருதய சித்தம் யோகி. அந்த மாதிரி பிராணாயாமம் செய்யும்போது சூரியனை நினச்சி அது ஹிருதயத்தில் இருப்பதாக நினச்சி தியானிக்க யோகி பிராணாயாமத்தை பண்ண சுகி பவேத், அவனும் சுகம் பெறுகிறான்.
பிராணம் சேதிடியா இதயா பிபேன் நியமித்தம் பூயோ அந்யதா ரேச்சையேத். பிராணனை இடது மூக்கால், அதே கருத்து தான், இடது மூக்கால் வாங்கி பிபேத் குடிக்க, உள்வாங்க இழுக்க, நியமித்தம் முறையாக இழுக்க, 1:4:2 இழுக்க, பூயோ மறுபடியும் அந்யதா ரேச்சையத் இன்னொரு பக்கமாக வெளியிட, பீத்வா பிங்களையா மறுபடியும் பீத்வா பிங்களா நாடி சூரிய நாடி வழியாக மறுபடியும் உள்ள இழுத்து, சமீரன் காற்றை, மதோ பத்வா திஜேத் வாமையா உள்ளே நிறுத்தி வாம பக்கம் இடது பக்கம் விடணும். சூரிய சந்திர மசாரோனேன் விதினா பிந்துத்வயம் தியாயதக. அதனால் சூரியன் சந்திரன் அந்த இரண்டு பக்கமும் விதினா விதிப்படி பிந்துத்வயம் 2 துளைகளிலும் முறையாக சூரிய சந்திர 2 நாடிகளிலும் 2 மூக்கு வழியாகவும் காற்றை இழுத்து தியாயதக தியானிக்க, சுத்தா நாடிகனா பவந்தி நாடிகள் எல்லாம் தொடர்ந்து லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டுன்னு இழுத்து விட சுத்தா நாடிகனா பவந்தி நாடிகள் சுத்தி பெறுகின்றன. இப்போ நாடி சுத்திங்கிறது மிக மிக முக்கியம். நரம்பு பலமாக இருக்கணும்னா ரத்த ஓட்டம் இருக்கணும். ரத்த ஓட்டம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போகணும்னா நாடி சுத்தமாக இருக்கணும். இப்போ ரத்த ஓட்டமும் இல்லை, நாடி சுத்தம் இல்லைன்னா ரத்த ஓட்டம் ஒழுங்காக போகாது. ரத்த ஓட்டம் போகலைன்னா அந்த உறுப்பு பழுதுபடும். அப்போ உடம்பு ஃபுல்லாக நரம்பு மண்டலம் இருந்தும் நாடி சுத்தி இல்லாததுனால இவனுக்கு தேவையான பிராணசக்தி உடம்பில் இல்லை. அதனால எளிமையாக நோய் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை சொல்லுது, லாஜிக்காக சொல்லுது. சுத்த நாடிகனா பவந்தி யமினோ மாசாத்வயாத் ஊர்தவத்தக. இப்படி தொடர்ந்து செய்தான்னா இந்த யதிக்கு 2 மாதத்திலேயே ஊர்தவகதி அடையும். இந்த பிராணன் கீழே வந்தால் அப்பானன், மேலே போனால் பிராணன், உதானன். இப்போ எல்லாருக்கும் மேலே போதானா போல. இப்போ பிராணாயாமம் பண்ணும்போதே அதமமான பிராணாயாமம் அவனுக்கு வியர்வை வரும், நார்மலாக இருப்பான். ரெண்டாவது கொஞ்சம் மத்தியமாக இருக்கிறவனுக்கு கொஞ்சம் நடுக்கம் வரும், அது மத்தியமமான. அதுக்கு பலன் உண்டு, எல்லாத்துக்குமே பலன் உண்டு. இந்த 3வது நிலையில் இருக்கான்ல உத்தம பிராணாயாமம், அந்த உத்தம பிராணாயாமத்தில் தான் மனம் உதான வாயு பிறக்குது, மேலே ஏறுது, மேலே சகசிராரத்துக்கு ஏறுது, உயிருக்கு ஏறுது. இந்த உயிருக்கு ஏறக்கூடிய பிராணன் அங்கே இருக்கிற நெருப்பை பிரகாசிக்கும். ஆமாம், அதனால மூளை நல்லா செயல்படும். இப்போ எந்த ஆதார சக்கரம் நல்லா பிரகாசிக்குதோ அங்கே இருக்கிற உறுப்புகள் நன்றாக சீராக சிறப்பாக வேலை செய்யும். இப்போ உடம்புல உள்ள இப்போ இது வரைக்குமே போராடி இப்போ நம்ம பேசுகிறோம், தொண்டையில் சில நேரத்தில் சின்னதாக ஒரு சளி இருந்துக்கிட்டு என்ன பண்ணோம், பேச விடாமல் தடுக்கும். போராடி மந்திரத்தை சொல்லுவோம், போராடி பேசுவோம், இருமல் வரும். அது என்னது, அதை க்ளீன் பண்ணலை, அதை க்ளீன் பண்ணணும். உப்பு கரைசல் சில பேர் காக்லிங் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த நாசில் போட்டாலும் அது போயிடும். அதுக்கு நமக்கு சரியாக நேரம் வரதில்லை. ஒரு நாள் ஏமாந்துடுறோம், ஒரு நாள் கரெக்டாக போடுறோம். மாற்றமா இல்லையா? அப்போ நீங்கள் முக்கியமான மந்திரங்களை நல்லா உச்சரித்து நல்லா ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும்போது தடுக்குதுன்னா பேசவே விடாது. ஒன்றும் பண்ண முடியாது, அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. பூஜையை விட்டு ஏந்து வர முடியாது, இடையில போய் நான் காக்லிங் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல முடியும். இப்போ பேஷண்ட் இருக்கோம், இங்கே கூட எத்தனையோ முறை அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அதை சரி பண்ண முன்னாடியே என்ன பண்ணணும், அதுக்காக தான் பிராணாயாமம். பூஜை ஆரம்பிக்கிறது முன்னாடி பிராணாயாமம் பண்ணுவாங்க.
பிராணாயாமத்துக்குன்னு ஒரு தனி நேரம் உண்டு. பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணுவாங்க, பூஜையில் நடுவுலையும் பண்ணணும். ஆச்சா, பிராண பிரதிஷ்டான்னு சொல்லுவாங்க அதை. சரி, இப்போ இந்த 2 மாதத்தில் இடது வலது வலது இடதுன்னு மாறி மாறி தொடர்ந்து செய்கிறதுனால காலை மதியம் மாலை இரவு எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஒன்றுமே இல்லாதவனுக்கு காலையில் தியானம் பண்ணும்போதும் மாலையில் ஒரு தியானம் பண்ணும்போதும் 2 மணி நேரத்தில் பண்ணலாம். ஒரு முறையாவது பண்ணணும், 1 மணி நேரமாவது கட்டாயம் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா நீ சோம்பேறியாக தான் இருப்பேன், மதன்னு இருப்பேன். புத்தி வேலை சொல்லுதே ஊர்தவக தியானத்துனா மூளை நல்லா வேலை செய்யும். பட்டுமதின்னு எப்போ கிடைக்குது? ஷார்ப்பு மைண்டுன்னு எப்போ கிடைக்குதுன்னா இந்த பிராணசக்தி மேலே உதான வாயுவா மேலே ஏறி சகசிராரத்தில் இருக்கக்கூடிய மூளையினுடைய எல்லா செல்களையும் புதுப்பிக்கிறதுனால என்ன ஆகுது? நல்லா ஆக்டிவாக செயல்படுது, மூளை நல்லா வேலை செய்யுது. இப்போ படிக்கிற பசங்க எல்லாருமே பிராணாயாமம் அவசியம் பண்ணணும். புரிஞ்சிச்சா? அதை தான் 2 மாதத்தில் அது நடக்கும். ஊர்தவத்தக மேலே ஏறும், தானாக ஏறுறது நம்மளால் ஃபீல் பண்ணலாம். மேலே ஏறுறது நம்மளால் அதுவே ஏறும். ஊர்தவ கதின்னு பேர். அச்சா, அடுத்தது யதேஷ்ட தாரணம். தாரணம் இஷ்டப்படி நிறுத்தலாம். யதா இஷ்ட நிறுத்தலாம். வாயோர் அனலஸ்ய பிரதீபனம். இந்த வாயு அனலோடு சேர்ந்தா பிரதீபனம் நன்றாக விளங்கும், நன்றாக எரியும். பிரதீபமாக நல்லா சுடர்விட்டு எரியும். அப்போ இந்த எல்லா சக்கரமும் புரியுதில்ல? நல்லா புரியுது. அரிய விஷயம். சாதாரண 1 மணி நேரம் உட்கார முடியலன்னு சொல்கிறான். அதான் சொல்கிறேன்னே, அறிவே சுத்தமாக கிடையாது. ஆடு மாடு வாழ்க்கை தான் 90% வாழ்கிறான். குரு இல்லை, வார்த்தை உள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா உள்ளே என்ன இருக்குது? பிரபாவம், லௌகிகம் பிரபாவமாக இருக்குது. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அவனை டாமினேட் பண்ணுது. பொய்யா டார்கெட் வச்சுக்கிறான், அதுக்கு பஞ்சமா பாதகமும் பண்ணுறான். என்ன வேணாலும் செய்வான், பண்ண முடியும். என்ன வேணாலும் நான் செய்கிறேன்ப்பான். அவனை என்ன பண்ணுறது? இப்போ இது என்ன பண்ணும்? எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ப்ரைமரி செக்ஷனை ஒரு 1வது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா? 6லேருந்து 8th வரைக்கும் ஒரு 3 வருஷமாவது இதை கட்டாயமாகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாதுன்னு தான் பல சக்திகள் வேலை செய்யுது. எது சொன்னாலும் உடனே காவிமயமாக்கிறான். கல்வியை என்ன காவின்னு என்ன உனக்கு அவ்வளோ கேவலமா? இது யாரும் கேட்க மாட்டுறாங்க. காவியை உதாசீனப்படுத்தி பேசுகிறவங்கள யாருமே எடுத்து கேட்க மாட்டுறாங்க. அது என்னமோ அவர் பெரிய உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரியும் என்னத்தை சொல்கிறது? யதேஷ்ட தாரணம் வாயோர் அனலசிய பிரதீபனம். நீங்கள் தாரணா பண்ண உள்ளே எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த ப்ரெஷரில் எல்லா நாடி நரம்புகளுக்கும் என்ன பண்ணுது? அது பிராணசக்தியை நிரப்புது. இப்படி இழுத்து இப்படி விட்டால் ரூட்டு கிளியர் பண்ணுமே தவிர கம்ப்ரெஷிங் பவர் கொடுக்காது. கும்பகம் பண்ணுறதுனால தான் அது அந்த ப்ரெஷரில் என்ன ஆகுது? எல்லா நாடி நரம்புகளுக்கும் வேறு வழி. 9 தொலைகளும் திறக்கும், 9 தொலைகளும் வேலை செய்யும். இப்போ காது 2 தொலை கரெக்டாக கேட்கணுமா வேண்டாமா? மூக்கு 2 தொலை கரெக்டாக சுவாசிக்கணுமா வேண்டாமா? அது மாதிரி ஆதார சக்கரங்கள். வேறு என்ன வேணும்? மூட்டு கீட்டு. இப்போல்லாம் 40 வயசுலேயே எல்லாம் இது மாதிரி ஆகிடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வாழும்போதே இதை பார்க்குறோம். 40 வயசுலேயே இப்படி ஆகிடுறாங்க. பல பேரை பார்த்துட்டு இருக்கேன். என்ன காரணம்? ஒன்றுமே எது முறையோ அந்த ஒரு முறையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. பணம் ஒண்டி தான். பணம் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும், லோன் வாங்கணும், இஎம்ஐ கட்டணும். இதுதான் வாழ்க்கை குறிக்கோள். அதான் பாவம் மிடில் கிளாஸே ரொம்ப பாதிக்கப்படுறான். அதனால் இந்த
வாயு அனலோட சேர்ந்தா இன்னும் பிரகாசிக்கும். அது முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் நாத அபிவியக்தி, ஆரோக்கியம். நாத அபிவியக்தி, நாத ஓங்காரம் வெளிவருங்கிற ஓங்காரம் ஓப்பன் எப்போ ஓங்காரம் ஓப்பன் ஆகும்? எங்கேருந்து ஓங்காரம் வருது? ஓங்காரம் உயிர்லேருந்து வருது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் தெருவில் நிற்கிறீங்க, உலகத்தில் நிற்கிறீங்க. ஏதோ ஒரு கடையோ கண்ணியோ ஏதோ ஒரு மார்க்கெட்டோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு கிடக்குறீங்க. அப்போ எந்த உடம்புல இருக்கீங்க? விஸ்வனாக இருக்கீங்க. நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போகிறோமா? உள்ளே போகவே இல்லை. நிப்பாட்டுப்பா, இதான் இடைஞ்சல். அதனால் நாத அபிவியக்தி எப்போ வரும்? எப்போ இந்த ஓங்காரம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஸ்தூல உடம்புல இருக்கிற வரைக்கும் ஓங்காரம் காதுக்கு கேட்காது. ஏன்னா நீங்கள் பல சிந்தனைகளில் இருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்குது, வெளி சப்தங்கள் கேட்குது, பல மன உளைச்சலில் இருக்கீங்க. அதனால் ஓங்காரம் 24 மணி நேரமும் கேட்குது. ஆனால் நீங்கள் ஸ்தூல உடம்புல இருக்கிறதுனால, சம்சாரத்தோடு தொடர்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குறது இல்லை. அப்போ தியானம் பண்ணால் சூக்ஷ்ம உடம்புக்கு தான் போகிறீங்க. காரண உடம்புக்கு போனால் சூக்ஷ்ம உடம்புல என்ன இருக்குது? மனம், சித்தம், புத்தி. மனம் பலதாக விசாரம் பண்ணிட்டு சிந்திச்சுட்டு கிடக்கும். அப்போயும் அந்த சவுண்டு அதை சிந்திக்காது, கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி காரண உடம்புக்கு போய் உங்களுடைய எண்ண அலைகள்லாம் குறைஞ்சி 20, 10 அப்படின்னு வந்து அந்த நேரத்தில் 0 ஆகாது. 0 to ஒரு 20க்குள்ளே கேட்க ஆரம்பிச்சு. 0க்கு போனால் ரொம்ப நல்லா கேட்கும். அப்போ இந்த பீட்டா, ஆல்ஃபா இந்த நிலைகள்லாம் கடந்து உள்ளே போக டெல்டா லெவலில் தான் உங்களுக்கு என்னது? நீங்கள் ஓங்காரம் நல்லா கேட்கும். துரியத்தில் போனால் எப்போதும் கேட்குறது, எப்போதும் கேட்கலாம். இதை அங்கே அழைச்சிட்டு போகிறது யாருன்னு கேட்டால், பிராணாயாமம் அழைச்சிட்டு போகுது, ஓங்காரம் அழைச்சிட்டு போகுது. ஓங்காரம் ரொம்ப எளிமையாக அழைச்சிட்டு போய்டும். ஏன்னா இப்போ இந்த ஓங்காரம் நம்ம சொன்னலையே, நீங்கள் ஸ்தூலமாக ஜபிச்சு அதை ஒடுங்கி, அப்புறம் மானசீகமாக ஆந்தரிகமாக ஜபிச்சு அதுவும் ஒடுங்கி, காரண உடம்புல தான் உங்களுக்கு ஓங்காரம் சத்தம் கேட்கும். அந்த ஓங்கார சப்தத்தை தியானிக்கிறது தான் நாதம். அந்த நாதம் முடிகிற தருவாய் தான் நாதாந்தம். நாதாந்தம் தான் துரியம். அதனால் ஓங்காரம் எனக்கு கேட்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இன்னும் உள்ளே போகலன்னு அர்த்தம். காரண உடம்புக்கு போகல, துரியத்துக்கு போனால் தான் க்ளீனாக சவுண்டாக கேட்கும், நல்ல சவுண்டாக கேட்கும். புரியுதா சொல்கிறது? அதனால் யதேஷ்ட தாரணம் வாயோர் அனலசிய பிரதீபனம். இப்போ விளக்கு நன்றாக ஏற்றப்படுகிறது, 6 சக்கரங்களும் நன்றாக மலர்ச்சி அடைகிறது, சுற்றுகிறது, அருமையாக சுற்றுகிறது. அப்புறம் நாத அபியக்தி வருது. அதனால ஆரோக்கியம் ஜாயத்தே. நாடி சோதனம். இப்படி நாடி சோதனத்தினால, நாடி சுத்தம் பண்ணதுனால ஆரோக்கியம், ரோகமற்ற, ரோகம் ஆரோகம், அரோகம், ரோகம் அரோகம், அரோகம்னா ஆரோகம்னு மாறி இருக்கு. புரியுதா? நோயற்ற தன்மையில் வாழ்க்கை நடத்த முடியும். எப்படி பிராணாயாமம் பண்ணால் சுத்த தேகம் கிடைக்குதுன்னா இதுதான் கதை. நாடி மண்டலம், நரம்பு மண்டலம், தசை மண்டலம், என்னென்ன மண்டலம் இருக்கோ எல்லா மண்டலத்தையும் ஆக்டிவேட் பண்ணுது. முக்கியமாக அந்த ஊர்தவ கதி அடையுது. அது பெரிய விஷயம். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். மிக சாதாரண மனிதர்கள் செய்ய முடியும். செஞ்சுக்கிட்டே வாப்பா, அவங்க சொல்கிறதுபடி செஞ்சுக்கிட்டே வாங்க. மெதுவாக செய், வேகமாக செய்யாத. திருப்பி வைங்க. இது பேசுகிறதுனால இது ஹீட் அதிகமாக. என்னாச்சு? கம்மியில் 3ல் வச்சா தானே கம்மி. அதனால் இப்போ தேக ஆரோக்கியத்திலேருந்து
ஸ்தூல உடம்புலேருந்து சூக்ஷ்ம உடம்புலேருந்து இந்த பிரெயின் நல்லா வேலை செய்யணுங்கிற தத்துவம் வரைக்கும். ஏன்னா பிரெயினுக்கு வந்து பிராணசக்தி கொடுக்குறதா என்ன ஒரு சும்மா இருக்குமா? அது அற்புதமாக வேலை செய்யுமா, வேலை செய்யாதா? அதனால் எல்லா குழந்தைங்களுமே செய்ய சொல்லலாம். எல்லாம் ஒரு முறையெடுத்து ஸ்கூலில் போயிட்டு ட்ரைனிங் கொடுத்து பழக்கப்படுத்தி விட்டுணும். அவன் ஸ்கூல் வரைக்கும் தானே அவன் கட்டுப்பாட்டில் இருப்பான். +2 வரைக்கும் தான் கட்டுப்பாட்டில் இருப்பான். 10th அப்புறமா அவன் இங்கே போயிடுறானே, டீனேஜ் ஸ்டார்ட் ஆனே அவன் போயிடுறானே, வீணாக போகிறானே. இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். எவ்வளோ சயின்டிஃபிக்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் யாராவது சிந்திக்க முடியுமா? சாமானியர்கள் சிந்திக்க முடியுமா? எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ பிராண தேகஸ்திதோ யாவத் அபானம் தூ நிருந்தயேத். நீ பிராண கும்பகம் பண்ணும்போது இந்த மூலபந்தத்தை பண்ணணும். மூலபந்தங்கிறது என்னது? எருவாயை இழுத்து பிடிக்கிறது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணாலே, ஒரு வாட்டி பண்ணினாலே அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தாரணை பண்ணும்போதெல்லாம் பொதுவாக எல்லா தொலையுமே வந்து என்ன பண்ணணும்? அடைக்கணும். மூலபந்தம் பண்ணால் எல்லா தொலையும் அடையும். புரியுதா? அதுக்கு தான் மூலபந்தம்னு சொல்லணும். மூலத்தை பந்தம் பண்ணால் எல்லா தொலைகள்லையும். அதனால் பிராணோ தேகஸ்திதோ யாவத் அபானம் தூ நிருந்தயேத். அபானத்தை முடிந்த வரைக்கும் நிறுத்தி வைக்கணும் கும்பகத்தின் போது. ஏக சுவாசமயி மாத்திரா ஊர்தவாதோ ககனே கதிஹி. இப்படி ஏக சுவாசமயி மாத்திரா, ஒரு முறை இப்படி இழுத்து வலது பக்கம் விட்டு வலது பக்கம் இழுத்து வலது பக்கம் ஒரு இது இல்லையா, அந்த ஒரு நிமிஷமாவது நீங்கள் எந்த நேரம் எவ்வளோ நேரம் நீங்கள் இந்த கும்பகத்தை பண்ணுறீங்க, இந்த பிராணாயாமத்தை பண்ணுறீங்களோ அந்த தருணத்தில் இந்த காற்றானது ஊர்தவ அதோ ககனே கதிஹி, மேலையும் கீழையுமாக சென்று வரும். கதின்னு பேர். அதுதான் கதின்னு பேர். வாசி யோகம்னு சொல்ல, வாசி யோகம் இல்லை, வாஜி யோகம். அது ஜா சொல்ல மாட்டோன்னு சியா போட்டு அதை மாற்றி என்னென்னமோ போட்டு அதுக்கு தமிழில் வர அர்த்தம் கொடுக்குறான். சம்ஸ்கிருத வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இவர் சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் பண்ணுறார். இவரே அந்த வார்த்தைக்கு சத்தத்துக்கு தகுந்த மாதிரி தமிழ் அர்த்தத்தில் எப்படி தமிழ் சப்தம் வருமோ மாற்றி அர்த்தத்தை வேணும். ஆமாம், வார்த்தையும் மாற்றியாச்சு. வாஜி யோகம்ங்கிறத வாசி யோகமாக மாற்றி வாசி யோகத்துக்கு அவ ஒரு அர்த்தம் சொல்கிறான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. புரியுதா? அதனால் இந்த ஊர்தவ அதோ ககனே கதி, மேலுங்கீழுமாக போய் ககனகதி. ககனகதினா கடைசியில் மேல் நோக்கிறது. ககனம்னா ஆகாயம், ஆகாயத்தை நோக்கி. ஆகாயம்னா சகசிராரம், ஆகாச தத்துவம். அப்படி தானே சொல்லியிருக்கேன். பூர்வ மத்தியிலேருந்து சகசிராரம் வரைக்கும் ஆகாச தத்துவம். நீங்கள் பூர்வ மத்தியில் தியானம் பண்ணாலும் பொட்டில் தியானம் பண்ணாலும் சகசிரார்த்த தியானம் எல்லாம் மூணு ஒன்று தான். ஆச்சா? இப்போ ரேச்சக பூரக சைவ கும்பக பிரணவாத்மக. ரேச்சக பூரக கும்பகம், இந்த மூணு நிகழ்ச்சி இருக்குல்ல, இது வந்து அகர உகர மகர மாதிரி. பிரணவாத்மக, இந்த பிரணவத்துக்கு ஓங்காரத்துக்கு அதான் ஆத்மா. ஓங்காரத்துக்கு பிரணவம் ஆத்மாவாக செயல்படுகிறது. ஓங்காரத்துக்கு பிரணவ ஆத்மக, பிரணவத்துக்கு ஆத்மாவாக இருப்பது ஓங்காரம். ஓங்காரத்திற்கு பிரணவம் ஆத்மாவாக இருக்கிறது. அகரம் ரேச்சக பூரக சைவ கும்பக பிரணவ ஆத்மா ஓங்காரத்தையும் உயிராக இருக்கிறது. ஓங்காரம் ஜபிக்கணும்னா காற்று வேணும்ல. காற்று இல்லாமல் எப்படி ஜபிப்பீங்க? பிராணன் இல்லாமல் எப்படி நீங்கள் சவுண்டு கொடுப்பீங்க? அதனால் அது ஆத்மாவாக இருக்கிறது, ஓங்காரத்தின் ஆத்மாவாக இருக்கிறது. எது? பிராணாயாமம். பிராணாயாமோ பவேத் ஏவ மாத்திரா துவாதச சம்யுக்தः.
பொதுவாக இந்த பிராணாயாமத்தை 12 மாத்திரா துவாதச 2 10 12 மாத்திரா அளவுக்கு 12 மாத்திரா உள்ளே இழுக்கணும். இன்னும் 1:4 48 மாத்திரா உள்ளே நிறுத்தணும். 24 மாத்திரா வெளியில் இடணும். அதான் 12 மாத்திரா உள்ள. நீங்கள் எவ்வளோ நேரம் இழுக்கிறீங்க? மெதுவாக இழுக்கிறீங்களா? அப்படி இழுக்கணும், மெதுவாக இழுக்கணும். 12 மாத்திரா அளவுக்கு இழுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப கரெக்டாக பண்ண முடியாது. அது போக போக யதாசக்தி ஈஸி. யதாசக்தி நீ கவுண்ட் பண்ண வேண்டாம். உன்னால் எவ்வளோ முடியுமோ இழு, எவ்வளோ பொறுமையாக இழுக்க முடியுமோ இழு, எவ்வளோ நேரம் தாரணம் பண்ண முடியுமோ நிறுத்து, எவ்வளோ மெதுவாக விட முடியுமோ விடு. அவன் வேகமாக போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படாது. நீ ஒன்றுமே செய்யாததுக்கு ஒன்றாவது செய்கிறிய, ஒரு சக்கரமாக அது கொஞ்சம் மெதுவாக நொண்டி நொண்டி இப்படி சுத்தட்டோங்க. இப்போ ரெண்டு சக்கரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த 2 சக்கரம் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும், சாப்பாடு போகம், சாப்பாடு நிறைய பேருக்கு தொப்பை விழுவுறது காரணம் என்ன தெரியுமில்ல? அவன் நினைக்கிறான் நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல, நம்ம உடம்புல வர சக்தி எனர்ஜிலாம் வீணாக போயின்ட்டுருக்கு, கீழே போயின்ட்டுருக்கு, நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்போன்னு அளவு கடந்து சாப்பிட்றான். அது தொப்பையாக போயிடுது. நீங்கள் தொப்பை வயிறு பெருசானாலும் ஆபத்து. ஆணு பெண்ணெல்லாம் பேதமே இல்லை. வயிறு பெருசானா உனக்கு பாக்டீரியா நிறையா உருவாகிட்டே இருக்கும். அதனால் இதை மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நோய் இல்லாமல் இருக்கும். பிராணாயாமம் என்ன, ஓங்காரம் என்ன, நீ வயிறை மெயின்டைன் பண்ணாலே நீ வாழ்ந்துடுவ. நீ வயிறை மெயின்டைன் பண்ண மாட்ட. ஏன்னா உனக்கு நாக்கு துடிக்குது, நாக்கு அலையுது. வாயும் வயிறுமா இருக்கு. இதுதான் அர்த்தம் வாயும் வயிறுனா. என்னாச்சு? மாத்ரா துவாதச சம்யுக்தோ பிராணாயாமம் பவேத் ஏவம் மாத்ரா துவாதச சம்யுக்தம். முதல்ல 12 மாத்திரை உள்ளே இருக்கணுமா? அடுத்த மந்திரத்தில் மாத்ரா துவாதச சம்யுக்தோ திவாகர நிஷாகர, திவாகர சூரியன், நிஷாகர சந்திரன், துவாதச 12 மாத்திரை அளவுக்கு தொடர்ந்து செய்து வந்தேனால் அதனுடைய பலன் என்ன? இடது முக்குலையும் வலது முக்குலையும் செஞ்சு வந்தீங்கன்னா அதோட பலன் என்ன? தோஷம், ஜாலம், பந்தன் எல்லாம் கட்டுப்பாடு, பாவம், நோய், கட்டுகள் எல்லாம் என்னவாகும்? அந்தோ முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஞாத்தவ்யோ யோகபிகி சதா, யோகிகள் இதை அறிய வேண்டும், அறிந்திருக்கிறார்கள். அச்சா, பூரக்கம் துவாதச குறியாத், கும்பகம் ஷோடசம் பவேத், ரேச்சகம் தச ச ஓங்கார பிராணாயாமக. ஓங்கார பிராணாயாமம்னு ஒரு வெரைட்டியை சொல்லி 12 மாத்திரா இழுத்து 16 மாத்திரா நிறுத்தி 10 மாத்திரா வெளியிட்டிங்கன்னா அது பேர் ஓங்கார பிராணாயாமம்னு ஒரு பிராணாயாமத்தை அறிமுகப்படுத்துது. அப்புறம் பொதுவாக 12 மாத்திரா எப்போதும் இழுக்கிற பழக்கம் வச்சுருக்கியா? அது அதம பிராணாயாமம் தான். துவகுணா மதா, இந்த 12 2 மடங்காக மாற்றிக்கிற, துவகுணாவாக மாற்றிக்கிற, 2 குணமாக 2 மடங்காக மாற்றிக்கிறேன்னா 24 மாத்திரை அளவுக்கு நீ உள்ளே இழுக்கிறேன்னு வச்சுங்க. 12 மாத்திரா உள்ளே இழுத்து அப்படியே 1:4:2 தான். இப்போ 24 மாத்திரா இழுத்தீங்கன்னா அது மத்தியம பிராணாயாமம். உத்தம திரிகுணம் 12 3 மடங்காக மாற்றினா 36. புரோக்தா பிராணாயாமஸ்ய நிர்ணயக. இப்படி அதமம், மத்தியமம், உத்தமம்னு 3 கேட்டகரியில் பிராணாயாமம் பண்ணுது. இப்போ ஒன்றுமே செய்யாதவன் இந்த கணக்கெலாம் போட முடியுமா? நீங்கள் பிராணாயாமம் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். புரியுதா சொல்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் யோகத்தை எல்லாமே மெலோடியாக தான் செய்யணும். ஒரு வேகமாக செய்கிறது எல்லாமே வேகமாக போய் அதுதான் எல்லாமே ஹைப்பராக பறக்கிறதுலாம் என்ன காரணம்? எல்லாம் வேகமாக அவசரமாக எல்லா விஷயமும் அதே தான்.
மனம்தாங்க முக்கியம். மனம் வந்து சாப்பாடு முக்கியம். மனதுக்கு நீ என்ன எஜுகேட் பண்ணுறியோ அதாங்க உங்கள் லைஃபு. அதான் உங்கள் பர்செப்ஷன் மாறினா லைஃப் மாறும்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, வேதம் என்ன பண்ணுது, உங்கள் பார்வையை மாற்றுது. பொய்யான பார்வையிலேருந்து மெய்யான பார்வைக்கு வாங்குது. பொய் பின்னாடியே போகிறிய, அறிவில்லை உனக்குன்னு கேட்குது. யார் கேட்பா? யாருமே அட்வைஸ் பண்ணக்கூடாது. சினிமாவில் எப்படி காட்டுறான், அட்வைஸே பண்ணக்கூடாது யாரும். எல்லாம் ஆடு மாடு மாதிரி எப்படி வேணாலும் மேயலாம், போகலாம், வரலாம், சாப்பிட்லாம், டாய்லெட் போகலாம், எங்கே வேணாலும் டாய்லெட் போகலாம். அப்படி தான் இருக்குது இப்போ. யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. எந்த பேரண்ட்டு குழந்தைங்கள்ட்ட இப்போ ஒரு டீனேஜ் பசங்கள்கிட்ட பேச முடியுதா? பேரண்ட்டு அது வரைக்கும் 12 வயசு வரைக்கும் கேக்கு காது கொடுத்தாது கேட்கும். அதுக்கப்புறம் எல்லாமே அதுக்கு தெரியும். உனக்கு ஒன்றுமே தெரியாது. செல்லே உனக்கு தெரியல. செல்லு தெரியலன்னா உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம் அப்படின்னு அது முடிவு பண்ணிக்குது. இவங்களாம் பயப்படுறாங்க, குழந்தை பேசாது, சாப்பிடாதுன்னு. சாப்பிடாமல் 2 நாளைக்கு போட்டால் அது சாப்பிடுது. ஏதோ கிடைச்சது சாப்பிடுவோம். அப்புறம் தெரியுமில்ல, ஒரு பழமொழி இருக்குது, அது நல்லா இருக்காது. ஏதோ காஞ்சா குதிரை வைக்க சாப்பிடுமா. குதிரை எப்பயுமே புல் தான் வைக்கலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம். வயிற்ற காய விட்டாங்கன்னு வச்சுங்க, அது எது கொடுத்தாலும் சாப்பிட்றவங்க. அது மாதிரி சாப்பிட மாட்டேன்னா போய் அடிபட்டு உதப்பட்டு கிளாஸில் நீல் டவுன்லாம் போட்டு மிஸ்ஸுக்கிட்ட திட்டு வாங்கிட்டு சாயந்தரம் பேன்னு வருவேன். அப்போ ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பேன். ஏன் இப்போ என்ன குறைஞ்சி போகுது? ஒரு நாள் சாப்பிட்லன்னா, ஒரு வேளை சாப்பிட்லன்னா அது என்ன போயிட போகுதுன்னா ரொம்ப அனாவசியமாக பயப்படுறது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கறதில்ல குழந்தைங்களுக்கு. ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறதில்ல. அப்படியே கொல்லையும் எல்லையும் வச்சு விட்றது, இப்படி கலரி விட்றது. தண்ணியை ஊற்றி இப்படி கலரி விட்டு குடிச்சிட்டு போ, உசுன்னு உறிஞ்சிட்டு போ, எங்கேயாவது போய்ட்டு எங்கேயாவது வா. அப்படி தான் வளர்க்குறோம், குழந்தைய வளர்க்குறோம். நமக்கே ஒரு மண்ணாங்கட்டின்னு தெரியலையே. அதெல்லாம் வெளியில் அடிபட்டு உத வாங்கி அதுக்கப்புறமா அப்பா அம்மா சொன்னதெல்லாம் கரெக்டு தாங்கும். வயசு 70 ஆகிடும். அது என்ன, அதில் நம்ம சொன்னதெல்லாம் சரிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு 70 வயசு ஆகிடும். ஏன்னா நேரம் இல்லை அதுக்கு. அது ஓடிக்கிட்டே இருக்குது பாவம். எங்கே ஓடுதுன்னே அதுக்கே தெரில. நம்ம தான் சொல்லி கொடுத்துருக்கலாம், நல்லா படித்து டாக்டர் ஆகி பணம் சம்பாதிச்சு செத்துப்போ. அதான் நம்ம என்ன பண்ணுறோம், டார்கெட்டே என்ன பண்ணுறோம், நம்ம தானே டார்கெட்டே கொடுக்குறோம். குழந்தைய அதை இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வந்து இது பண்ணுது. உங்களுக்கு எது காசு அதிகமாக வரும், எது ட்ரெண்டு, இப்போ எதில் காசு நிறைய வருது, எது வேல்யூபிள் சப்ஜெக்ட். அது என்ன வேல்யூபிள் சப்ஜெக்ட்? எல்லா சப்ஜெக்டும் வேல்யூபிள் தான். எது படித்தா நீ வீணாக போயிடுவ, எது படித்தா நீ நல்லா இருப்ப. உனக்கு பிடிச்சதை நீ படிச்சின்னா நீ நல்லா இருப்ப. உனக்கு பிடிக்காத நீ படிச்சின்னா நீ வீணாக போயிடுவ. உனக்கு பிடிக்காததான் படிக்க சொல்லி பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா காசு அதில் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைய தகுதியே இல்லாத குழந்தைய நீ இந்த கோர்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சா, வீட்டிலையும் பார்க்குது, சொந்தக்காரனையும் பார்க்குது. எல்லாம் நமக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டானுங்க. எல்லாருக்கும் நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுப்போன்னு என்ன பண்ணிவிடுது, எங்கேயாவது ஓடி போய்டுது, இல்லைன்னா மேலோகத்துக்கு கிளம்பிடுது, லெட்டர் எழுதி வச்சிடுது. ஆனால் போகும்போது எழுதி வச்சுட்டு போகணும், இவங்கெல்லாம் என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க. உண்மையாக எழுதி வைக்கணும். இதெல்லாம் நடக்குது. இந்த 12, 24, 36 உள்ளிருக்கிற இது, அதாவது பூரகத்துக்கான விஷயத்தை பற்றி சொல்லி அதுக்கு வந்து மாதமம் மத்தியமம் உத்தமம்னு சொல்லுது. அதுமே ஸ்வேத ஜனம். நீ பிராணாயாமம் பண்ணுற வியர்க்குதா, அதமம். கப்போ பவதி, உடம்பு நடுங்குதா, மத்தியமம். இந்த 2 சிம்டம்ஸும் இல்லை. உத்தமஸ்தானம் ஆப்னோத்தி, மேலே நோக்கி போகுது, உத்தமஸ்தானத்தை அடையுது. தத்தோ வாயும் நிருந்தயத், அந்த இடத்துல வாயு நிற்குது. ஆச்சா, அது உத்தமஸ்தானம். பத்த பத்மாசனம் யோகி நமஸ்கிருத்தியம் குரு சிவம். இந்த பிராணாயாமம் பண்ணும்போது, பத்மாசனம் போட்டு உட்காரும்போது, நமஸ்கிருத்தியம் குருவை சிவமாக நினைத்து
நமஸ்காரம் செய்து பிராணாயாமத்தை ஸ்டார்ட் பண்ணணும். நாசாகிரே திருஷ்டி ஏகாக்கி பிராணாயாம சம அபியசேத். மூக்கு நுனியில் பார்வையை வைத்து பிராணாயாமத்தை சம் அபியசேத் நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும். ஏன் இங்கே குருவை கொண்டு வருது? குரு கிருப்பா, அவர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஈஸ்வர கிருப்பா அதுக்கான ஆதாரம். இப்போ என்ன, கடவுள் ஒரு ஜீவனுக்கு அவன் வாழ்க்கையிலேயே பிக்கஸ்ட் வரம் ஒன்று கொடுக்குறாருன்னா அது குருவான். பூஜ்ய தயானந்த சுவாமிகள் சொல்கிறாரு, கடவுள் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் குரு. போதுமா? இப்போ குரு சிஷ்யர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் ஞானம். ஞானம் இந்த முமோக்ஷுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் பிரம்மஸ்வரூபம். சரியான பெர்செப்ஷன், பார்வை மாறணும். இதெல்லாம் சொல்லுது. இப்போ துவாரானாம் சந்நிருத்த. இப்போ 9 ஓட்டையும் அடைக்கணும். மருத்தம் பத்துவா திருடாம் தாரணா. காற்றை உள்ள மூலபந்தம் பண்ணால் 9. அதான் பாவனை தான் முக்கியங்க. காற்று எங்கே போகுது எங்கே வருதுலாம் நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்க முடியாது, உணர முடியாது. அதனால் பாவிக்கணும்னா ஆமாம் ஆமாம் இங்கே போகணும்னு நீ நினைக்கிற இடத்துக்கு அது போகும். அதான் அங்கே பாயிண்ட். அதான் பாவனை. கருத்து போகிற இடத்துல காற்று போகணுன்னு சொன்னோம் இல்லையா, அது அந்த கணக்கில் துவாரானாம் சந்நிருத்த மருத்தம் பத்வா திருடாம் தாரணாம். 9 ஓட்டைகளையும் அடைத்து இந்த காற்றை நிரப்பி நிறுத்த கட்ட திருடாம் தாரணா உறுதியாக தாரணை செய்ய கும்பகம் செய்ய நீத்வா காலம் அபானம். அதே நேரத்தில் அபானனை நீ உட்டியானம் ஒரு இது அனுப்பிச்சிருக்க முத்ரா அனுப்பிச்சிருக்கம்மா. அது பேர் என்ன முத்ரா தெரியுமா? சக்திசாலினி முத்ரான்னு பேர். பெண்கள் முக்கியமாக அது நிறைய நன்மைகள் சொல்லுது. இது இங்கே வருது, அந்த மந்திரத்தில் வருது. அதனால அதை அனுப்பிச்சேன். ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு முத்ராலாம் அனுப்புகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. குரூப்பில் போடுறதெல்லாம் அர்த்தம் உள்ளது. இந்த மந்திரத்தோட கனெக்டடாக இருந்தால் தான் அனுப்புவோம். ஏன்னா அது என்னன்னே தெரியாமல் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிறப்பு இருக்கா அந்த முத்ராக்குன்னு அது சொல்லிக்கிட்டே போவோம் வாழ்நாள் ஃபுல்லாக. நிறைய யோகிகளுக்கு பாவம். அது ஹட யோகம்னு பேர். யோகத்திலே 2 கேட்டகரி இருக்குது. மிதமாக இருப்பாங்க, நார்மலாக பிராணாயாமம் பண்ணுவாங்க, ஓங்காரம் ஜெபிப்பாங்க, சத்த தியானம் பண்ணுவாங்க, குருவை தியானம் பண்ணுவாங்க, இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணுவாங்க. அது ஒரு கேட்டகரி. நம்மளை மாதிரியே தான் இருப்பாங்க. ஞானத்தையும் இடையில சேர்த்துக்கிட்டே வருவாங்க. யாருக்கிட்டையும் பகை இருக்காது அவங்களுக்கு. நம்ம எப்படி அத்வைதம், யாருக்கிட்டையும் பகை கிடையாது. எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுறோம், சமாஹிதம் பண்ணுறோம், நமக்குள்ளே உள்வாங்கிக்கிறோம். யாருக்கிட்ட என்ன சிறப்பு இருக்கோ எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம். ஏன்னா எல்லாம் ஒன்று தான். நான் ஹட் யோகத்தில் இது மாதிரி விபரீதமாக ரொம்ப வேகமாக வளரணும், சீக்கிரம் வளரணும், ஒரே நாள் நைட்டில் கோடீஸ்வரன் ஆகிடணும் அப்படின்னு முயற்சிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அதை சொல்லுது. இந்த தாரணா பண்ணும்போது கும்பகம் பண்ணுறீங்க, ஆனால் மூலபந்தம் பண்ணி அங்கே வயிற்றில் ஒரு காற்று இருக்கும். நீங்கள் 2 மூக்காலையும் இழுப்பாங்க மேலே. பொதுவாக பிராணாயாமம் பண்ணாதப்போ இழுப்பாங்க. அது எதுக்குன்னா அப்பானனை மேலே ஏற்றுறதுக்கு. இப்போ மூலபந்தம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கும்பகத்தில் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், கும்பகத்தில் அது கலந்து மேலே ஏறும். அதை சொல்லுது. நீத்வா காலம் அபான வகினி சகித்தம் சக்தியா சமச்சாலித்தம். வகினி சகித்தம் இந்த அக்னியோடு இப்போ கும்பகம் பண்ணால் என்ன பண்ணுன்னா அது உள்ள மூலாக்னியை போய் தட்டும். அதான் குண்டலி. அங்கே நெருப்பை வைக்கும். ஏற்கனவே சின்ன ஸ்பார்க்காக இருக்கிறது. இப்போ பிராணன் அதுக்கு நிறைய பிராணனை கொடுக்கறதுனால அது இந்த குண்டலி வேலையை சகசிராரத்துக்கு சுஷும்னா நாடி மூலியமாக ஏற்கனவே அது முகத்தில் தான் முகத்தை வச்சுருக்கு. அதனுடைய துவாரத்தில் இதோடைய முகத்தை வச்சுருக்கு. இந்த குண்டலினி பண்ணுறதுனால இந்த அப்பானனானது அங்கே இருக்கிற பிராணன் எல்லாம் மேலே ஏறும். அதை நீங்கள் பாவிக்கணும். அதை சொல்லுது.
இதெல்லாம் ஹட்டயோகம். இருந்தாலும் மந்திரத்தில் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் சொல்லிக்கிட்டு போகிறேன், தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். இப்போ என்னாச்சுன்னா வகினி சகித்தம், அதனால் அக்னியோட இந்த குண்டலி இப்போ வந்து நெருப்பாக தான் மேலே ஏறுது. ஒவ்வொரு சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ண போகுது. ஏன்னா எல்லையற்ற சக்தியை வாங்குது அது. இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த கிரிவலம் வரும்போது சாமி புறப்பாடப்போ அம்மா பௌர்ணமி இப்போ கிரிவலம் அப்போலாம் உடம்புல எக்கச்சக்கமான எனர்ஜி இறங்கும். ஹீட்டு அப்படியே தாங்க முடியாத ஹீட்டு உள்ள அப்படி இருக்கும். யார்கிட்டையும் பேசவே தோணாது, எல்லார்ட்டையும் அப்படியே எரிஞ்சு விழுகிற மாதிரி தோணும். அதனால் பேசாமல் சைலண்ட்டாக ஓரமாக போயிடுவேன். யாருமே இருந்து பேசக்கூடாதுன்னு. அப்போ யாராவது வந்து பேசுவாங்க, லைட்டாக சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. போச்சு. என்ன பண்ணு, நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால் குண்டலிக்கிட்டெல்லாம் விளையாடக்கூடாது. மெலோடியாக அதுக்கு தேவையான ஆற்றல் இருக்குன்னா அதுக்கு தான் வேலை கொடுக்கணும். நீ அதை கரெக்டாக முறையாக மேலே ஏற்றிட்டின்னா பிரச்சனை இல்லை. பரம்பொருளோடு சேர்ந்துருச்சுன்னா அது அடங்கிடும், சந்தோஷம் அடையும், பல நன்மைகளை ஏற்படுத்தும். இப்போ இவங்க யூடியூப்பில் மிகைப்படுத்தி தான் பேசுகிறாங்க. அதை வந்து பெரிய இதுவாக பண்ணுறாங்க. அது அடியனுக்கு உடன்பாடு இல்லை. அது எப்படியோ போகிறாங்க. நமக்கு என்ன, சரியான குரு கிடைக்கிறதே வரம் வேணும். இல்லைன்னா ஏதாவது பண்ணிவிட்டு இடகுரம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இந்த மாதிரி ஹட்யோகத்தெல்லாம் மிகச்சரியான குரு வழியாக தான் போகணும். இல்லைன்னா போகாத. போனால் விபரீதமான விளைவுகள் வரும். அதை சந்திக்க தயாராக இருக்கணும். ஏன்னா நிறைய பேரை காலி பண்ணியிருக்குது. அதனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, இந்த வகினி சகித்தம் சக்தியா சமச்சாலித்தம் சமம் சாலித்தம். இந்த பிராணன் வந்து சமச்சாலித்தமாக இருக்கணும். மேலும் கீழும் சம அளவுக்கு ரொட்டேட் ஆகணும். அதனால் ஆத்ம தியான யுத்த ஸ்வத்தனேன விதினா விநியசிய மூர்த்தினசிரம். இந்த நிலையில் ஆத்ம தியானம் பூர்வமத்திய தியானம் பண்ணி முறைப்படி தியானம் பண்ணி நெத்தியில் நிறுத்து. மூர்த்தினா சிரம். நெத்தியில் நிறுத்தினாலும் சகசிராரம் நிறுத்தினாலும் ரெண்டும் ஒன்று தான். மூர்த்தினங்கிறது நெற்றின்னு இவங்க சொல்கிறாங்க. அவன் மூர்த்தினங்கிற ஒரே வார்த்தை தான் சகசிராரத்துக்கு இருக்குது. நம்ம சொல்லியிருக்கோம். எங்கே நிறுத்தினாலும் ஒன்று தான். இந்த கவனத்தை அங்கே நிறுத்தணும். யாவத் திஷ்டதி, எதுவரை நிற்கிறதோ தாவத் மகத்தா சங்கோ, அது வரைக்கும் அந்த சத்தோட சங்கமமாகும். புரியுதா சொல்கிறது? ஏன்னா தியானிக்கிறது சித்து தானே தியானிக்குது. யாரை தியானிக்குது? சத்தை தியானிக்குது. அப்போ சிகரம் சகசிராரம். இதனால் எது வரைக்கும் திஷ்டத்தையோ, எது வரைக்கும் அங்கே நிறுத்தணும்னு நினைக்கிறியோ தாவதேவ மகத்தாம் சங்கோ, அது வரைக்கும் மகத்தோட சங்கமமாகுது. யாருடைய உதவியும் இல்லை. ந சன்சூயத்தே, யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தானாகவே என்னது, நீ பூர்வமத்தியில் தியானம் பண்ண அது சத்தோட சங்கமமாகுது. பிராணாயாமோ பவேத் ஏவம் பாத்தகேன் தன பாவக்கக. பிராணாயாமத்தினால என்ன பலன் கேட்டால் பாத்தகேன தன, பாத்தக ஈந்தனன்னா பாவத்துக்கு மூலப்பொருளாக இருக்கிற பாவ சிந்தனைகளை இந்த பிராணாயாமம் அக்னியாக இருந்து எரிக்கிறது. பிராணாயாமோ பவேத்து ஏவம் பாத்தக ஈந்தன, பாவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய எண்ணங்களை பாவக்கை அக்னியாக இருந்து எரிக்கிறது. பாவத்துக்கு நெருப்பு வைக்குது எது? பிராணாயாமம். இதுதான் இப்போ மனசு. இப்போ இந்த இடத்துல என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நமக்குள்ளேருந்து எண்ணங்கள் வருது. அந்த எண்ணம் நல்ல எண்ணமாக கெட்ட எண்ணமாக நம்ம யோசிக்க மாட்டோம். நமக்கு பிடிச்சிருந்தா செஞ்சுருவோம். அந்த மாதிரி எண்ணங்களே வராமல் வச்சுருக்கிறது தான் என்னது, நிருத்தம்னு பேர். ஏகாந்தம், ஏகாகிரம், நிறுத்தம், நிஷ்டன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த நிறுத்தங்கிறது என்னது, உள்ளேருந்து எண்ணங்களை வரக்கூடாது, வெளியிலேருந்து எண்ணங்களை உள்ளே போகக்கூடாது. நீ எங்கே இருக்கியோ அங்கே இருப்ப. இப்போ பொதுவாக நீங்கள் தியானம் பண்ணும்போது என்ன பண்ணோம், உங்களுக்கு தேவையற்ற எண்ணங்கள்லாம், நீங்கள் இறைவனை தியானிக்கணும்னு நினைப்பீங்க, தேவையற்ற எண்ணங்கள்லாம் அடித்து பெரிய ஃபோர்ஸோடு வரும். அது வரட்டும் போட்டு, நீ அதை மதிக்காத. அதை மதித்தாதான் என்ன ஆகும்? ஆமாம், நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், அது நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க. பொதுவாக மிருகங்களை கண்ணை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
மிருகங்கள் கண்ணை பார்த்துன்னு வச்சிங்களேன், நீங்கள் அதுக்கு நல்லது பண்ணாலும் அது என்ன பண்ணும், உங்களுக்கு தீங்கு தான் பண்ணும். ஒரு குரங்குக்கு கொண்டு போய் வாழைப்பழத்தை கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அது கண்ணை பார்க்காம கொடுக்கணும். கண்ணை பார்த்தீங்கன்னா ஒன்று காட்டும். நாய் கண்ணை பார்த்தீங்கன்னா லொல்லுன்னு மேலே பாயும். உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்குன்னா அது பயப்படும். உங்களுக்கு பவர் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீனே எப்படியோ தட்டு மாதிரி எப்படியோ இருக்க, அதில் போய் ஏன் நீ அதுக்கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணுற, தெரியுதா? அதனால் ஆத்மா தியான யுத்த இது பார்த்துட்டோம். பிராணாயாம வேத பாதக்கே ஈதனம், பாதகத்துக்கு பாவங்களுக்கு எரிபொருளாக இருக்கக்கூடிய அந்த தனத்துக்கு இது பாவகமாக இருக்குது, அக்னியாக இருக்குது. அந்த எல்லாத்தையும் இது சாப்பிட்டுடுது, இந்த நெருப்பு சாப்பிட்டுடுது. பவ உததி மகாசேது புரோச்சத்தே யோகிபி சதா. யோகிகளுக்கு இந்த பிராணாயாமம் ஒரு மகாசேது, இந்த பெரிய கடலை கடக்கிறதுக்கு ஒரு பாலமாக இருக்குது. அவ்வளோ பெரிய பாலமாக இருக்குது பிராணாயாமம். பாவிகளுக்கு பாவ எண்ணங்களை எரிக்குது, நிருத்தத்தில் இல்லாமல் பண்ணிடும். இங்கே எரிச்சிடுதுன்னு சொல்லுது. இப்போ இது என்னது, மனம் சார்ந்த விஷயங்கள். மனம் சார்ந்த முதல்ல உடல் சார்ந்த விஷயங்களை சரி செஞ்சுதா பிராணாயாமம் ஸ்தூல தேகத்தையும் ஸ்தூல தேகத்தில் இருக்கக்கூடிய நோயையும் சரி செய்யும். சூக்ஷ்ம உடம்புல இருக்கக்கூடிய பாவத்தையும் எரிக்கும். சுத்த தேகம் இது தானே, 2 தானே சுத்த தேகம். ஸ்தூல உடம்பும் சூக்ஷ்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருந்தால் சுத்த தேகம். நீ செய்யக்கூடிய வேலைக்கு உனக்கு உபத்திரமாக இருக்குன்னா நீ என்ன பண்ணுவ? நிறைய பேருக்கு உடம்பு தான் உபத்திரம், தெரியுமில்ல? என்ன தெரியுமா காரணம்? ஒரே எக்ஸசைஸ் செய்கிறதில்ல, வாயை கட்டுறதே இல்லை. உடம்பே மூச்சு விடுறதுக்கே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை எடுத்துன்னு வா, இதை எடுத்துன்னு வா, கொஞ்சம் டைலட் பண்ணி கொடு, கொஞ்சம் கரைச்சி கொடு. எப்படியோ என்ன பண்ணணும், உள்ளே போட்டுடணும். உள்ளே ஜட்ராகனி பயங்கரமாக எரியுது. பிறந்ததுலேருந்து ஜட்ராகனியை வளர்த்து யாக குண்டம் பெருசாக இருக்குது. ஸ்வாஹா போட்டுக்கிட்டே இருக்கணும். அது என்ன, அது நல்லா எரித்து கொடுத்துடுது. கொழுப்பு அதுக்கு இதுன்னு சொல்கிறாங்களே, கொழுப்பில் கெட்ட கொழுப்பு. அந்த கொழுப்பை என்ன பண்ணுது, கண்ணை மறைச்சிடுது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போட்டு கட் பண்ணி எடுப்பான் எல்லாத்தையும். தேவையா இதெல்லாம்? என்ன பண்ணுறது? இதில் ஸ்வீட் கடை இருக்குது, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, போட்டு அடித்து தூள் கலப்புறது. ஒரு கணக்கு இருக்கா? கிடையாது. டைம் பாஸா? அதான். இவங்க என்ன அவ்வளோ முக்கியமான வேலை பார்க்குறான்? ஒரு வேலையும் பார்க்குறது, சும்மா இருக்கிறது தான் வேலை. என்ன சொல்லியிருக்காரு? சும்மா இருன்னு சொல்லியிருக்காரா? சும்மா இருண்ணா. வாயை கட்டுன்னு சொல்லலை, வாயை மூடுன்னு சொன்னாரா? அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை. பல பேருக்கு இது தெரியல. இது தெரியுமா எதுக்காக தான் இப்படி ஆகிறோன்னு தெரியுமா யாருக்காது? இதுதான் பசிக்கிறது ஒரு மாத்திரை கேட்குறான், செரிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கேட்குறான்னு. அப்புறம் மாத்திரையே தான் சாப்பிட்ணும் 3 வேளையும். சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின், சாப்பாட்டுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுட்டு ஒன்லி மெடிசன். தண்ணி குடிக்கணுமா? அதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பை குடித்து தொலை. கை கழுவணுமா? இதில் குளோரினில் கை கழுவு. அது என்ன ஏற்றுறாங்களா உடம்புல? ஏற்றுறாங்களே, என்னது இது? உடம்பு சலைன். அதில் கை கழுவு. முகத்தையும் அதிலே கழுவிக்க, அதிலே குழி, அங்கேயே இரு. தீர்காயுசு 100 வருஷம் அங்கேயே இரு. தலையேற்று. உடம்பு பெருக்கூடாது, வயிறு பெருக்காமல் பார்த்துங்க. அதான் உங்களுக்கு ஒரே சின்ன உபதேசம், ஒரே ஒரு உபதேசம் தான் உங்கள் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். வயிறு பெருக்காமல் பார்த்துக்கோ. இப்போ இந்த யோகிகளுக்கு மகாபாலமாக இருக்கிறது, சுச்சோ நிறைய டைம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இருக்கட்டும். எத்தனை பார்த்துருக்கேன் தெரியுமா? 107, 8, 9, 109 வரைக்கும் பார்த்துருக்கேன். இதில் ஆரம்பித்தோம். எல்லாம் ஒரே இன்ஃபர்மேஷன் தான், விசாரம் இல்லை. அதனால்
இதோட நிறுத்துகிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஜிவேல் முருகனுக்கரோ. ஒரு 2 years பேக் டாப் 10 வரும் நம்ம சொன்னோமா நம்ம வீடியோ.